إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له لا ضد له ولا ند له ولا مثيل له ولا نظير له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأصلحنا له زوجه صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم استوصوا بالنساء خيرا صدق نبينا صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் பாக்கியமான அவர்களுடைய குடும்பத்தினர்கள் பரக்கத்தான அவர்களுடைய உம்மத்தினர்கள் இங்கே சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. லப்பை குடிக்காடு கிழக்கு மஹல்லா நடத்துகிற இந்த மாபெரும் மீலாது மற்றும் ஷரீஅத் விளக்க கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு ஜும்மா பள்ளிவாசலனுடைய தலைவர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் ஷம்சுத்தீன் ஆஜியார் அவர்களே, சிறப்பிற்குரிய இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து மிக அழகான கருத்துக்களை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய மேற்கு ஜாமியா பள்ளிவாசலனுடைய தலைவர் சுல்தான் ஹாஜியார் அவர்களே மற்றும் சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து முன்னிலை வகித்து சங்கைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவர் ஜாகிர் ஹுசைன் சாஹிப் அவர்களே, சிறப்பிற்குரிய இந்த நிகழ்ச்சியிலே மிக அழகான வாழ்த்துரைகள் மரியாதைக்குரிய கிழக்கு மஹல்லாவினுடைய இமாம் அமானுல்லா ஹசரத் பெருந்தகை அவர்களே மற்றும் மேற்கு ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாம் மஹபூப் சுபஹானி பிலாலி ஹசரத் அவர்களே, நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கை மிக்க ஹசரத் அவர்களே, முகமது ஆரிஃப் மன்பாய் ஹசரத் அவர்களே மற்றும் மேடையிலே வீற்றிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய சுற்று வட்டார மஸ்ஜிதுகளினுடைய இமாம்களே, உலமா பெருமக்களே, மதரசாக்களினுடைய
உஸ்தாது பெருந்தகைகளை, கிழக்கு மற்றும் மேற்கு மஸ்ஜிதுகளினுடைய சங்கைமிக்க தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருந்தகைகளே, வருகை தந்திருக்கிற சமுதாயத்தினுடைய தலைவர்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்பான இந்த மீலாது விழாவிலே பங்கெடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 1500வது ஆண்டு மீலாது பெருவிழாவை மிக பெருமையுடன் விமர்சையாக கடமை உணர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகமும் மக்களும் முன்னெடுத்திருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே நாமும் கலந்து அதை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். நபியின் மீது நமக்கு இருக்கிற கடமையை நாம் உணர வேண்டும் என்ற நல்ல உணர்ந்து மிகச் சிறப்பாக இங்கே பங்கெடுத்து, இங்கே பெரியவர்களும் சமுதாய தலைவர்களும் உலமா பெருமக்களும் பேசுகிற கருத்துக்களை ரொம்ப அமைதியாக உள்வாங்கி கவனித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது உண்மையில் தலைவர் அவர்கள் சொன்னது போல ஒரு தனி மனிதர் இத்தனை ஆண்டுகளை கடந்தும் வரலாற்றில் இவ்வளவு உயிர் துடிப்புடன் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் உலகம் முழுவதும். 1500 ஆண்டுகள் கடந்திருக்கிறது அந்த மனிதர் வாழ்ந்து, அந்த மனித புனிதர் வாழ்ந்து. அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை இன்றைக்கும் கூட தங்களுடைய நெஞ்சிலே சுமந்து, குடும்பத்தில் சுமந்து, அரசியலில் சுமந்து, ஆன்மீகத்தில் சுமந்து, வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களோடு தான் உங்கள் ரசூல் இருக்கிறார்கள் என்பதை முதலில் நீங்கள் விளங்குங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிற வார்த்தைக்கு மிக அழகான முன்னுதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கோ அல்ல, நம்முடைய வாழ்வோடும் உணர்வோடும் இரத்தத்தோடும் சதையோடும் இதயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரை, பிறப்பு முதல் கொண்டு இறப்பு வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு கலந்திருக்காத ஒரு வாழ்க்கை நாம் வாழவில்லை. பேச்சிலேயும் அந்த ரசூலுல்லாஹ் தான், மூச்சிலேயும் அந்த ரசூலுல்லாஹ் தான். நாம் அரசியலில் கட்சிகளில் இருக்கலாம், அமைப்புகளில் இருக்கலாம், படிப்பாளிகளாக இருக்கலாம், வாழ்வில் எல்லா துறைகளிலும் இருக்கலாம். ஆனாலும் எந்த துறைகளில் இருந்தாலும் எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க ரசூலுல்லாஹ் இப்படி இருந்தார்கள், இப்படி பேசினார்கள், இப்படி பழகினார்கள், இப்படி சாப்பிட்டார்கள், இப்படி வாழ்ந்தார்கள், இப்படி அரசியல் நடத்தினார்கள், இப்படி ஆன்மீகத்தை கற்றுத் தந்தார்கள். இதுதான் அவர்களின் குடும்பம். குடும்ப வாழ்க்கை இப்படித்தான், வியாபாரம் இப்படித்தான். எல்லா துறைகளிலும் கொண்டாடுகிற ஒரு தலைவர், அந்த தொண்டர் படை, அந்த தோழர் படை, உலகத்தில் வரலாற்றில் தலைமைத்துவம் என்றால் என்ன, தலைமை என்றால் என்ன, அதை எப்படி அந்த சமூகம் அந்த தலைவருக்கு கட்டுப்படணும், அந்த தலைவருடைய கையசைவுக்கு அந்த சமூகம் எப்படி கட்டுப்பட்டு நின்றது, நின்று கொண்டிருக்கிறது, கியாமத் வரை நிற்கிறது. அவர்களின் கண்ணசைவும் கையசைவும் அந்த சமுதாயத்தை கட்டி போட்டிருக்கிறது. 1.25 லட்சம் ஹாஜிகளை அரஃபாவில் வைத்து நிறுத்தி அந்த தலைவர் பேசுகிற பொழுது ஒரு குண்டூசியை போட்டால் கூட சப்தம் கேட்கிற அளவுக்கு நிசப்தமான அமைதியை, ஒரு இராணுவ அமைதியை, கட்டுப்பாட்டை உலகத்தில் இன்றைக்கு அல்ல, இன்றைக்கு முஸ்லீம்கள் 200-250 கோடி பேர்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அரபு நாடுகளில் எவ்வளோ இருப்பாங்க, இன்றைக்கு அல்ல, 1500 வருஷத்துக்கு முன்னால மக்கள் தொகை எவ்வளோ இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் 1.25 லட்சம் பேர்களை ஒரு இடத்துல ஒன்று கூட்டி கொண்டு வந்து நிறுத்தி ஹஜ்ஜை கற்றுக் கொடுத்து, 8வது நாள் இப்படித்தான் மினாவுக்கு போகணும், 9வது நாள் காலையில் இப்படித்தான் அரஃபாவுக்கு போகணும், 9வது நாள் இரவு இப்படித்தான் முஸ்தலிஃபாவுக்கு போகணும், மீதி உள்ள 10, 11, 12 3 நாட்களில் தவாஃப் ஜியாரத்தின் மக்காவுக்கு வந்து இப்படி செஞ்சுட்டு போயிடணும்னு வாழ்க்கையில் ஒரு தடவை தான் ஹஜ்ஜை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் வாழ்நாளில் செஞ்சாங்க.
அந்த ஒரு ஹஜ்ஜில் தான் இந்த சமுதாயத்தை கற்றுக் கொடுத்து, இந்த ஹஜ்ஜு தான் கியாமத் வரைக்கும் வருகிற என் சமுதாயம் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதே ஆர்டர்ல, அதே ஒழுங்குல, அதே யூனிஃபார்ம்ல, அதே தல்பியாவோடு, அதே அமைப்போடு 1.25 லட்சம் அல்ல 50 லட்சம் பேர்கள் இவ்வளவு அற்புதமாக ஒரு வெப்பன்ஸ் இல்லாம, ஒரு காவலாளியினுடைய ஒரு கடுமையான கட்டுப்பாடு இல்லாம, எதுவுமே இல்லாம இவ்வளவு பெரிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ற ஒரே ஒரு வார்த்தை ஹாஜி ஹாஜி. இந்த வார்த்தையை தவிர அந்த மக்களுக்கு வேற வார்த்தை தெரியாது. ஒரு தலைவர்னா யாரு, தலைமைத்துவம்னா என்ன, கண்ணுக்கு முன்னால் நிற்கிற தொண்டர்களும் தோழர்களையும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது இன்னைக்கு உலகம் முழுக்க விமர்சனமாயிருக்கிற பொழுது, உலகத்தில் தலைமைத்துவம்னா என்னங்கிறத முஹம்மது நபிகிட்ட கத்துக்கறணுங்கிறத நாங்கள் சொல்லல. உலக வரலாற்றிலேயே மிக மோசமாக பேசப்பட்ட, அப்படி பேசப்பட்டிருக்க கூடாது என்பதை இன்றைக்கு இந்த யூதர்கள் செய்கிற வெறியாட்டத்தை பார்க்கிற பொழுது, அவன் மிச்சம் வச்ச கொஞ்ச நஞ்சம் யூதர்களையும் அவன் காலி செய்திருக்கலாமோ என்று யோசிக்க தோன்றுகிற அளவுக்கு ஹிட்லரை குறித்து இன்றைக்கு நாம வாசிக்கிற பொழுது வருத்தப்படுகிறோம். அந்த ஹிட்லர் சொன்ன வார்த்தை தான், உலகத்தில் நான் முஹம்மது என்பவர் தலைமைத்துவத்திற்கு ஆக தகுதியானவர் என்பதை நான் பார்த்து வியப்பது ஹஜ்ஜை தான். அவர் ஒரு தடவை தான் ஹஜ்ஜை சொல்லிக் கொடுத்தார். அந்த சமுதாயம் இன்றைக்கு வரைக்கும் இத்தனை நூறாண்டுகளை கடந்தும் கூட ஆர்கனைசிங் வித்தவுட் ஆர்கனைசர், ஒரு அமைப்பாளர் இல்லாமல், ஒரு ஒருங்கிணைப்பாளர் இல்லாமல் ஹஜ்ஜில் இப்படி ஒரு யூனிஃபார்மான ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கிறது. அது அந்த தலைவருக்கான திறமை, தலைமைத்துவத்திற்கான பண்பு என்று அவர் சொல்றார். என்றைக்காவது நம்ம அதை யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? தொழுகையாக இருந்தாலும் எங்க நபிதான் சொல்லிட்டு இப்படித்தான் தொழுகணும் சொல்லிட்டு போனாங்க. இந்த சமுதாயம் அப்படித்தான் தொழுகிறது. பிள்ளையை எடுத்து கொஞ்சுகிற பொழுதும், மனைவியை கொஞ்சுகிற பொழுதும் கூட எங்கள் நபியினுடைய சுன்னத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறோம். வியாபாரத்தில் போய் உட்கார்ந்தா கூட எங்க நபி வியாபாரம் இதுதான் சொல்லிட்டு தான் வியாபாரம் செய்கிறோம். உலகத்தில் இப்படி வாழ்வோடு கலந்த ஒரு தலைவர் இன்றைக்கு 50 லட்சம் இருக்கலாம். இனி ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னால 50 கோடி பேர் வந்து ஹஜ்ஜு செஞ்சாலும் அந்த நபியினுடைய ஒற்றை வார்த்தையில் இந்த சமுதாயம் நிற்கும். இதுதான் உலகத்தில் ஆக சிறந்த தலைவருக்கான அடையாளம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டாடுகிறோம்? நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரசூலுல்லாஹ்வை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தணும். ரசூலுல்லாஹ்வை கடத்தணும், அடுத்த சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணும். நானும் நீங்களும் இன்றைக்கு கிட்டத்தட்ட இங்கே இருக்கிறவங்கள பெரும்பான்மையானவங்க 40 வயசுக்கு மேலே, 50 60ன்னு சொன்னால் கூட அது சரியாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு சமுதாயம். ஆனால் இன்றைக்கு இளைஞர் சமூகம்னு ஒரு சமுதாயத்தை நம்ம வச்சிருக்கிறோம். அவனுக்கு குர்ஆனும் தெரியாது, ரசூலுல்லாவும் தெரியாது, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை தெரியாது, வரலாறு தெரியாது. நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற கொஞ்ச நஞ்ச விஷயம் கூட கண்டிப்பாக அவர்கள் அறவே தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யார் பொறுப்புதாரி? அந்த பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாவை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அவன் அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ்வை ரோல் மாடலாக எடுக்கலாம். உலகத்தில் ஒரு ரோல் மாடலை ஒருத்தன் எடுத்து நடக்கணும்னு சொன்னா அந்த ரோலை கொண்டு போய் அவனுக்கு சேர்க்கிறது யாரு? இப்படித்தான் வாழ்ந்தாங்க, இப்படித்தான் ரசூலுடைய வாழ்க்கைங்கிறது அவனுக்கு தெரியாது. அதை கொடுக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? அவன் எங்க ரசூலுல்லாவை படிப்பான் சொல்லுங்க? இன்னைக்கு இருக்கிற காலத்தினுடைய வேகம், அவன் மக்தபு மதரசாவுக்கு வந்து குர்ஆனை படிக்கிறதே பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு சமூகத்தை நம்ம மக்தபு மதரசாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இளைஞர் சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள்ல எத்தனை பேர் பொறுப்புதாரிகள்? பெற்றோர்கள், உலமாக்கள், நிர்வாக பெருமக்கள், சமுதாய தலைவர்கள். நான் இளைஞர்களை மாத்திரம் குறை சொல்வதை ஒரு காலத்திலேயும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவனுக்கு உரிய காலத்தில் கொடுக்க வேண்டியதை சமுதாயத்தில் நம்ம கொடுத்துட்டோமா? இன்னைக்கு பெண்ணுக்கு அடிமையாயிட்டான், போதைக்கு அடிமையாயிட்டான், போனுக்கு அடிமையாயிட்டான் என்று குறைகளையும் விமர்சனங்களையும் இன்றைக்கு இளைஞர் சமூகத்தின் மீது வைத்திருக்கிறோம். அவனை திருத்துறதுக்கு என்ன செய்யணும், திருப்பி கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்? சமூகத்தினுடைய இளைஞர்கள் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கிறான்? சமுதாயத்தில் யார் யாரெல்லாமோ ரோல் மாடலா அவன் எடுத்துக்கிட்டு பின்னால சமுதாயத்தினுடைய இளவல்கள் புர்காவை போட்டுட்டு தாடியை வச்சுட்டு இன்னைக்கு இவன் இப்படி எல்லாம் பேசுறான் என்று சோசியல் மீடியாக்களின் வழியாக நாம் வருத்தப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். உண்மைதான், அதெல்லாம் வருத்தமும் வேதனையும் வெட்கமும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால்
மீடியாவுக்கு முன்னால வந்து பேசுற இது போன்ற இளவல்களுக்கு பின்னால நம்ம வருத்தப்பட்டு இதை போய் நம்ம வெளியே பேசுறது இல்லை, நமக்குள்ள வருத்தப்பட்டு பேசிக்கிடுறோம். இவர்கள் எந்த பின்னணியில வளர்க்கப்பட்டிருப்பாங்கிறத கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பார்த்தோமா? இவர்கள் யார ரோல் மாடலாக எடுக்கணுங்கிற அந்த ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை தெரிஞ்சிருந்தா இவர்கள் இப்படி பேசுவார்களா? அந்த ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தா இப்படி பேசுவாங்களா? கொடுக்க தவறிட்டோம் பெருமக்கள். மதரசாக்கள்ல ஓதுகிற பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? அவனுக்கு போய் சேர வேண்டியது மக்தபு மதரசா. மக்தபு மதரசாவை பயன்படுத்துறது இல்லை. 100ல் ஒரு ஊர்ல 1000 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-100 பிள்ளைங்க மக்தபு மதரசாவை பயன்படுத்தினா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஜும்மால இமாமு பயான் பேசுறாரு எல்லா பள்ளிவாசல்லையும். நீங்க கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் ஜும்மாவுக்கு வந்து பாருங்க, இமாம் பேசும்போது எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்க. அவன் எப்போ பள்ளிவாசலுக்கு உள்ள வராங்கிறத பாருங்க. அவன் ஜும்மாவுக்கு எப்போ உள்ள வரான்? அவன் காதுல மார்க்கம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? மார்க்கம் கேட்கிறான்னு நினைக்கிறீங்களா? இமாம் ஹசரத் வாரத்துக்கு ஒரு தடவை தர்பியாங்கிற முறையில் அவர் பேசுகிற மார்க்கம் ஷரியத்தை அவன் காதலையே விழமாட்டேங்குது. அவன் வருவதே இமாம் தக்பீர் கட்டினதுக்கு பின்னால தான் உள்ள வரான். அவனுக்கு மார்க்கம் எங்கெங்க கொடுக்கிறது? கொடுக்க வேண்டிய இடம் என்ன? கண்டிப்பாக அவன் படிக்கிற பள்ளிக்கூடங்களோ, அவன் படிக்கிற கல்லூரிகளோ, அவன் படிக்கிற யூனிவர்சிட்டிகளோ ஒரு காலத்திலேயும் அவனுக்கு கல்வியை கொடுக்கிறத தவிர ஒழுக்கத்தையோ, ஒழுக்கம் சார்ந்த அறம் சார்ந்த விஷயங்களை எந்த கல்லூரியும் கொடுக்கறது இல்லை. அவன் அங்கெல்லாம் போய் கத்துக்கிடுவான். நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளை விட ரொம்ப விவரம் இல்லாத ஆள் யாரும் இல்லை. எந்த கல்லூரிகளில் ஒழுக்கம் போதிக்கப்படுது சொல்லுங்க? எந்த கல்லூரிகளில் ஆன்மீகம் போதிக்கப்படுது சொல்லுங்க? ஒழுக்கமும் ஆன்மீகமும் பண்பும் இல்லாத கல்வி அது மொடமது. அவன் பெரிய டாக்டர் ஆக்குறீங்க, இன்ஜினியர் ஆக்குறீங்க, சயின்டிஸ்ட் ஆக்குறீங்க, இதுல மாத்திரமே கவனம் செலுத்தி கொண்டு வந்து நிற்கிற பொழுது இஸ்லாம் அப்படியா படிக்க சொல்லுது? இக்ரா, படி படி, குர்ஆனுடைய வார்த்தை தானே, படி. அதை மட்டுமா சொல்லி நிறுத்துச்சு? உலகத்தில் கல்விக்கு இஸ்லாம் சொல்ற அழகான வார்த்தை, குர்ஆனுடைய முதல்ல இறக்கப்பட்ட வார்த்தை இக்ரான்னு சொல்லி நிறுத்தலை. பெருமக்களே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமையா நம்ம நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருப்போம், எங்கள் மார்க்கம் இக்ரான்னு சொல்லுது, படின்னு தான் சொல்லுச்சு, படின்னு சொல்லுச்சு. படின்னு சொன்னதோட நிறுத்தலை, இதையும் சேர்த்து சொல்லுங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைச்சவனுடைய பெயரை மறக்காம படி. அப்படிதானே சொல்லுது. அந்த வார்த்தையை மட்டும் நம்ம சொல்றதே கிடையாது. இக்ரான்னு சொல்லுது, இக்ரான்னு சொல்லுது அப்படின்னு சொன்னதுனால தான் அவன் போய் எங்கேயோ படிச்சு அவன் டாக்டர் ஆகிறான், இன்ஜினியர் ஆகிறான். அவன் கல்வியினால் அவனுக்கும் பயன் இல்லை, அவன் குடும்பத்துக்கும் பயன் இல்லை, அவன் சமுதாயத்துக்கும் பயன் இல்லை. அவன் கல்வியை தேடுறதுல வேகமா ஓடிட்டு இருக்கிறான். கல்வி மாத்திரம் தான் இஸ்லாத்தினுடைய அளவுகோல. கல்விக்கு இஸ்லாம் சில வரை விளக்கணங்களை வகுத்து இருக்குது. பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உன்னை படைச்சவனை மறக்காம படிக்கணும். படைச்சவனை மறக்காம படிச்சா தான் பெத்தவங்களை மறக்காம அவன் படிச்சுட்டு வருவான். வெறுமனே இது படைச்சவனுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்து மட்டுமல்ல, அல்லாஹ்வை மறக்காட்டித்தான் அவன் பெத்தவங்களை மறக்க மாட்டான், பெரியவங்களை மறக்க மாட்டான், குடும்பத்தினுடைய பெரியவங்களை மறக்க மாட்டான். வெறுமனே படின்னு சொல்லல, படைச்சவனை நீ மறக்க கூடாது, உன் மார்க்கத்தை மறக்க கூடாது, பண்பாடை மறக்க கூடாது, ஒழுக்கத்தை மறக்க கூடாது. ஒழுக்கம் இல்லாத, பண்பாடு இல்லாத பெரியவர்களை மதிக்காத, நான் எப்படி வேணாலும் நடப்பேன், எங்க வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறதுனுடைய நிலைவுகள் தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க சம்பந்தமே இல்லாத மாற்று மதத்தவர்களோடு இந்த மாதிரி நடக்கிற இந்த நிகழ்வுகள் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் பெருமக்களே. இந்த ஊர் மாத்திரமல்ல, எல்லா ஊர்களிலேயும் இன்னைக்கு சமுதாயத்தில் சிக்கலாக இருக்கிற பிரச்சனைகளை எப்படி இந்த பிள்ளைங்கள்ட்ட இருந்து இதை எதிர்கொள்ளணும் தெரியாம திணறி கொண்டிருக்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய இது போன்ற முஸ்லீம் மஹல்லாக்கள், கிட்டத்தட்ட நிறைய மஹல்லாக்கள்ல இந்த நிலைமை தான். முஸ்லீம் மஹல்லாக்கள்லேயே இந்த பிரச்சனை இன்னைக்கு பெரிய அளவில் தலதூக்கி நிற்குதுன்னு சொன்னா, அவன் தன் வாழ்க்கை துணையா யாரை தேர்ந்தெடுக்கிறான், எப்படி தேர்ந்தெடுக்கிறான், எதுக்காக தேர்ந்தெடுக்கிறான், எந்த லட்சியமும் அல்ல. இன்னைக்கு அவனை சுத்தி பின்னப்பட்டு இருக்கிற வலைகள், பெரிய அளவில் இன்னைக்கு இருக்கிற சூழ்ச்சிகள், இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களை சுத்தி இருக்கிற பாதுகாப்பின்மை, கல்வியை கொடுக்குறோங்கிற பேர்ல அடிப்படையை நம்ம இழந்து நிற்கிறோம், பாதுகாப்பை இழந்து நிற்கிறோம், ஒழுக்கத்தை இழந்து நிற்கிறோம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்வி தேவைதான். ஆனால் கல்விக்கு முன்னால் அந்த பிள்ளைக்கு உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா, பண்பாடு கொடுக்க முடியுமா, ஒழுக்கத்தை பாதுகாக்க முடியுமா? இதை யோசிங்க முதல்ல. குர்ஆன் சொல்லுது, சத்தியமான வார்த்தை. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, நீங்க எடுத்து பாருங்க. குர்ஆன்ல நான் பொம்பளை பிள்ளைங்களுக்காக வேண்டி பேசுறேன்,
பெண் குழந்தைகளுக்காக நான் ஒரே ஒரு வார்த்தை, என்ன தலைப்புக்குள்ள நான் வரணும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு குடும்பவியல் செதஞ்சு போயிருக்குது. அதுக்கு அடுத்து தலாக்கு கொலா இன்னைக்கு சமுதாயத்தை சீரழிச்சு கேன்சர் ஆக்கிட்டு இருக்கிற ரொம்ப மோசமான விஷயங்களுக்கு பின்னால வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய கவுன்சிலிங்கை நம்ம சொல்லணும், தெரியணும். இப்போ நாங்கள் என்ன முதலாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களை பெற்றுட்டோன்னு சொன்னால் குர்ஆன் சொல்லுது, இங்கே நிறைய தாய்மார்கள் இருப்பீங்க, சகோதரிகளை கூட்டு வந்திருப்பீங்க, பிள்ளைங்களை கூட்டு வந்திருப்பீங்க. அருமையான தாய்மார்களே, உங்கள் கவனத்திற்கும் தான் தருகிறேன். இன்றைக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இல்லாத காலகட்டமாக இருக்குது. ஒரு பொம்பளை புள்ள பிறந்தா விசேஷமாக ஒரு துவா செய்யணும்னு குர்ஆன் சொல்லுது. இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு அந்த துவா தெரியும்? நான் எனக்கு தெரியல. பொம்பளை புள்ள பிறந்த உடனே ஒரு துவா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன, அந்த பிள்ளைக்கு அந்த துவா தான் பாதுகாப்புங்கிறான் தான். எத்தனை பிள்ளைங்க நம்ம அப்படி பாதுகாப்பு துவா செஞ்சு பெற்று எடுத்திருக்கிறோம். சரி, இன்னைக்கு காலேஜுக்கு அனுப்பும் போது, ஸ்கூலுக்கு அனுப்பும் போதாவது அந்த துவாவை செஞ்சு அனுப்பலாம் இல்லையா? குர்ஆனுடைய வார்த்தை சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் தஆலா அழகான ஒரு வார்த்தை சொல்லுவான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உம்மா செஞ்ச துவாங்கிற அல்லாஹ், இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், என் புள்ள மரியமையும் அந்த பிள்ளையினுடைய சந்ததிகளையும் ஷைத்தான்கிட்ட இருந்து நான் பாதுகாப்பு கேட்குறேன் அப்படின்னு துவா செய்யணும். ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொல்லலை. அல்லாஹ் வரலாற்று ரீதியாக ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே ஒரு பொம்பளை பிள்ளையை பெத்தெடுத்த தாய் கேட்ட துவா அப்படிங்கிற அல்லாஹ். நான் துவா செய்யணுங்கிறதோடு நிறுத்தலை. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ஃபதகப்பலஹா ரப்புஹான்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த அல்லாஹ் உடனே அந்த துவாவை கபூல் செஞ்சான் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஒரு பொம்பளை புள்ள எப்போ பாதுகாப்புக்காக உத்தரவாதப்படுத்தப்படணுங்க? அந்த புள்ள பிறந்த உடனே பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தணும். பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்க நெருப்பு கட்டிட்டு இருக்கிறோம், எவ்வளோ கவலையாக இருக்கிறோம், பதட்டமாக இருக்கிறோம். பிள்ளைய அனுப்பிட்டு வெளியே வரும்போது, ஸ்கூலுக்கு போயிட்டு, காலேஜுக்கு போயிட்டு, யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு புள்ள படிச்சுட்டு வீட்டை திரும்புகிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பதட்டம், என்ன பயம், அது பெற்றவங்களுடைய உள்ளத்தில் தான் தெரியும். தாய்மார்களே, சகோதரிகளே, தயவு செய்து நான் சொல்கிறேன், இதுவரைக்கும் தெரியாமல் இருக்கட்டும். தெரிஞ்சதற்கு பின்னால் அந்த பிள்ளைங்களை வீட்டில் வாசல்லேருந்து அனுப்பும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த துவாவை ஓதி அனுப்புங்க ஒவ்வொரு நாளும். புள்ள பிறந்துருச்சு, அப்படி வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, குழந்தை பிறந்த உடனே அந்த பெற்றவங்க கண்டிப்பாக அந்த தாய்மார்கள் இந்த துவாவை ஓதுங்க. குர்ஆனுடைய வார்த்தை. நான் எந்த துவாவோ யாரோ சொன்னதை சொல்லலை, அல்லாஹ் சொல்லி தந்த, அல்லாஹ் கற்றுத்தந்த ஆல இம்ரானுடைய குடும்பம் அல்லாஹ் சிலாகித்து பேசுகிற ஒரு குடும்ப ரோல் மாடல் குறித்து பேசுகிறேன். எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த குடும்பவியல் என்று தரப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தை அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூறாவுக்கு அல்லாஹ் பெயர் வைக்கிறான். அல்லாஹ் ஒரு குடும்பத்தை பற்றி சூறாவுக்கு பெயர் வைக்கிறான்னா அந்த குடும்பம் எவ்வளவு அங்கீகாரமான குடும்பமாக இருக்கும், அல்லாஹ்வுக்கு பிடிச்ச குடும்பமாக இருக்கும். இம்ரானுடைய குடும்பம் அப்படின்னு அல்லாஹ் பெயர் வைக்கிறான். யாருங்க அந்த இம்ரான் யாரு? படிச்சிருக்கிறோமா? அந்த குடும்பம் யாரு? அந்த இம்ரானுடைய மனைவி யாரு? அந்த குடும்பம் அப்படி என்ன செஞ்சிடுச்சு? ஒரு குடும்பத்தை அல்லாஹ் பேசுற அளவுக்கு இன்னைக்கு நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறோம். பேசப்படுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை நம்ம குடும்பம் வாழணும், நம்ம குடும்பத்தினுடைய மக்கள் வாழணும். பாதுகாப்பாக நம்ம குடும்பத்தில் இருந்து ஒரு அவமானங்களோ ஷரியத்தை தாண்டிய ஒரு நிகழ்வுகளோ நடந்துடக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? எங்க இருந்து ரோல் எடுக்கணும்? எங்க இருந்து மாடல் எடுக்கணும்? குர்ஆன் இல்ல மாடல். இம்ரான் பைத்துல் முகத்தஸனுடைய இமாம், ஒரு இமாமினுடைய குடும்பங்க, ஒரு ஆலிமனுடைய குடும்பம். அது ஆல இம்ரான்ங்கிறது. அல்லாஹ் இம்ரான் சொல்றான்னா அந்த இம்ரான் யாருன்னு எடுத்து பாருங்க. ஒரு இமாமினுடைய குடும்பம், பைத்துல் முகத்தஸனுடைய இமாமினுடைய குடும்பத்தை பத்தி தான் அல்லாஹ் பேசுறான். அந்த இமாமினுடைய மனைவி, அவள் பெற்றெடுத்த பிள்ளை தான் மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த பிள்ளைக்காக வேண்டித்தான் ஒரு இமாமினுடைய மனைவி கேட்ட துவா, இன்னி சம்மைத்துஹா மரியம், என் பிள்ளைக்கு மரியம்னு பேர் வச்சிட்டேன். இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا, என் பிள்ளையையும் என் பிள்ளையினுடைய சந்ததிகளை கூட ஷைத்தான் பக்கத்தில் வரக்கூடாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் ஷைத்தான் போகவே முடியாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் ஷைத்தான் போகவே முடியாது. உலகத்தில் அவன் போக முடியாத இடம் இந்த ரெண்டு பேர். நம்ம படிச்சிருக்கிறோம் தானே. நான் என்ன சொல்ல வருகிறேன்? பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்புக்காக நம்ம இந்த துஆவை ஓதணும் பெருமக்களே.
ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சிக்கலான காலகட்டம். பிள்ளைங்க ஒரு வருத்தப்படுகிற ஒரு சூழ்நிலைகளில் போய் இன்றைக்கி திட்டமிட்டு பிள்ளைகளை சுற்றி பின்னப்படுகிற ஒரு பெரிய சூழ்ச்சி நமக்கு தெரியாது. ஒரு பெரிய சூழ்ச்சியுடன் அந்த பிள்ளைகள் மாட்டிக்கொள்கிறார்கள். சமுதாயம் நடந்ததற்கு பின்னால் வருத்தப்பட்டு நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சுன்னு யோசிக்கிறோம் பெருமக்களே. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே நான் இங்கே சொல்ல வருவது, உலகத்தில் இளைஞர்கள் குறித்தும் இளைஞர்கள் குறித்தும் அவர்களுடைய வாழ்க்கை இப்படியான நெருக்கடியை சந்திக்குத என்ன செய்யணுமே என்று தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் முதன்மையாக நான் சொல்லுவது, இதுபோன்ற மீலாது விழாக்கள் தலைவர் அவர்கள் கூட சொன்னார்கள், எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது, வருஷத்துக்கு 2 தடவை கூட நடத்தலாம்ங்கிற மாதிரி ஆசையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா காலத்தினுடைய தேவை இன்றைக்கு வர வைத்து பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், தயவு செய்து அடுத்த காலகட்டம். இன்றைக்கு மீலாது விழாக்களுக்கு தொடர்ந்து நாங்கள் தமிழகம் முழுக்க நாங்கள் செல்கிறோம். தமிழகத்தை தாண்டி பல நாடுகளுக்கு கூட அல்லாஹ்வுடைய கிருபையில் இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளுக்கு கூட மீலாது விழாக்கள் மிகச் சிறப்பாக நடக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நான் என்ன சொல்ல வருகிறேன், நான் ஒரு கோரிக்கையாக நமது ஊருக்கு வைக்கிறேன். லப்பக்குடி காடுங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு இஸ்லாமிய ஊர். நிறைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் வியாபாரம் செய்து வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹு தாலா சிறந்த பாதுகாப்பை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அந்த பிள்ளைகள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் அல்லாஹு தாலா பரக்கத்தை தந்தருள்வானாக. பெற்றோர்களையும் ஊரையும் கண்ணியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை அந்த பிள்ளைகள் வாழ்வதற்கே அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. வரக்கூடிய காலங்களில் மீலாது விழாக்கள் என்பது அல்ஹம்துலில்லாஹ் நடத்துகிறோம், நடத்துங்கள். ஆனால் இது போன்ற மீலாது விழாக்களின் வழியாக சமீப காலங்களில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றியான ஒரு பெரிய கட்டுரை போட்டிகள் நடத்துகிறார்கள், கேள்வி பதில் போட்டிகளை நடத்துகிறார்கள். இது போன்ற விஷயங்களை வைத்து ஊருனுடைய பிள்ளைகளை வச்சு எழுத வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமான ஒரு டாபிக் கொடுத்து அதிலிருந்து கேள்வி பதில்கள் கேட்டு இப்படியெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வை சேர்த்து அதனுடைய நிறைவாக சங்கப்படுத்துகிற மாதிரி பரிசுகள் கொடுத்து அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக எழுதப்பட்ட இத்தனை தலைப்புகளை கொடுத்தோம், இத்தனை கட்டுரைகள் ஊரில் எழுதுனாங்க, பொம்பளை பிள்ளைங்க எழுதுனாங்க, ஆண் குழந்தைகள் எழுதுனாங்க, பெரியவங்க எழுதுனாங்க என்றெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு மீலாது விழாக்களை நம்ம கொண்டு போகணும். இன்னொரு விஷயம், இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான மீலாது விழாக்கள் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மட்டும் சொந்தமானவர்கள் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் மட்டுமே நமக்குள்ள பேசி கொண்டிருக்கிற வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கல. அல்லாஹ் எப்படி தன்னை ரப்புல் ஆலமீன் சொல்றான், குர்ஆன ஜிக்ருல் ஆலமீன் சொல்றான், ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் என்று சொல்றான். அல்லாஹ் இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, முழு அகிலத்திற்கும் சொந்தமானவர்கள். அப்போ அகிலத்திற்கும் சொந்தமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் முஸ்லிம்களுக்கும் கொண்டு போய் நம்ம சேர்க்கணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறது மீலாது விழாக்களின் வழியாக நல்லிணக்கங்களை உருவாக்குவதற்கான இது போன்ற மீலாது விழாக்களை மற்றவர்களையும் நம்ம அழைப்பு கொடுத்து அவர்களை வர வைத்து அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிறத நம்ம முதல்ல சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு பெரிய முஸ்லிம்களை பற்றியான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இன்னைக்கு வேகமாக முன்னெடுக்கிறாங்க. இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் ரசூலுல்லாஹ் பற்றியும் ஒரு தவறான விமர்சனங்களுக்கு உட்படுத்தின ஒரு பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை மிக வேகமாக முன்னெடுக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் அதை விடவும் வேகமாக அன்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றியான வாழ்க்கையை நான் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மத நல்லிணக்க விழாக்களாக நாம் நடத்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயங்கள். மக்களே, நாம் மட்டுமே ரசூலுல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னொன்று இருக்குது இல்லையா, அதை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வை பற்றி நம்ம மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா, அதையும் நாம் செய்யணும். முஸ்லீம் அல்லாத நம்ம சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் பெண்களுக்கு சேர்க்கிற மாதிரி மாற்று சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வை பற்றி சேர்க்கிற பொழுது தான் நம்ம இஸ்லாத்தின் மீதான ஒரு பெரிய நன்மதிப்பும் நல்ல அபிப்பிராயங்களும் ஏற்படும். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நமக்கான பாதுகாப்புகளாக அவர்கள் அபூ தாலிபுகளாக வந்து நிற்பார்கள், அபூ தாலிபுகளாக வந்து நிற்பார்கள். இன்றைக்கு நமக்கு தேவை அப்படிப்பட்ட அபூ தாலிபுகளை தான் நம்ம அறுவடை செய்யணும். அந்த அபூ தாலிபுகளை தான் இன்னைக்கு நம்ம வென்றெடுக்கணும். அவர்கள் கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்த சமுதாயம் நமது ஊரில் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பிள்ளைகள் வந்து நிற்பார்கள், அவர்கள் வந்து நிற்பார்கள். நம்ம பக்கத்து வீட்டில் ஏத்த வீட்டில் எங்கே அவர்கள் வாழுகிறார்களோ. இன்னைக்கு ஒரு வக்ஃபு பிரச்சனை வந்துச்சு, ஒரு பாலசீன பிரச்சனை வந்துச்சு, இன்றைக்கு பெரியாரிச இயக்கங்கள் வந்து இன்னைக்கு நடுத்தரில் வந்து அவர்கள் போராடுகிறார்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறாங்க. அவங்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? அவங்களுக்கு ஏன் அந்த உணர்வு வருது? மனிதாபிமான அடிப்படையில் அவங்க வந்து இன்னைக்கு அவர்கள் வந்து நடுத்தருவில் நிற்கிற பொழுது உலகம் முழுக்க அது பேசப்படுது.
எல்லா மக்கள்கிட்டையும் இப்படி ஒரு ஈர்ப்பு வந்ததுனால இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு பெரிய நெருக்கடிக்குள் ஆளாக்கி கட்டாயமான ஒரு போர் நிறுத்தத்திற்கு அவன் தள்ளப்பட்டு இருக்கிறான், ஒரு ஒப்பந்தத்திற்கு அவன் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் எந்த காலத்திலேயும் இந்த யூத ஷைத்தான்கள் எந்த ஒப்பந்தத்தையும் நிறைவேற்றினதாக வரலாறு கிடையாது. அவன் துரோகத்திலேயே வம்ச வழியாக வளர்ந்தவன். அவன் வரலாறு பூரா அப்படித்தான். ஒப்பந்தம்ங்கிறது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் தன்னை அடுத்த கட்டத்துக்கு ஆயுத தயாரித்து செய்வதற்கும் ஒரு நெருக்கடிய நிலையில் இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் தான் அவன் ஒப்பந்தத்தை பயன்படுத்துவான். இதுதான் வரலாறு. அவக்குள்ளமா ஆகது நபதகு ஃபரீக்கும் மினவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அவனுடைய எத்தனை ஒப்பந்தத்தை செஞ்சாலும் தூக்கி எரிஞ்சிருவான் அவன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல இவனை பற்றி சொல்றான். ஏற்கனவே பலஸ்தீனத்தில் யாசர் அரபாத்த ஒப்பந்தங்கிற பெயர்ல துரோகமா கருவறுத்து அவனை கொண்டதெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்த்துருக்கிறோம். எனவே இன்றைக்கு இருக்கிற பலஸ்தீன மக்களுக்கு இருக்கிற ஒரு தற்காலிக லேசான ஒரு சின்ன ஆசுவாசம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த மக்களுக்கு அல்லாஹ் மீட்டி கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு சொந்த பூமியை அல்லாஹ் திருப்பி கொடுக்கணும். இந்த யூத அமெரிக்க இந்த வெறி கொண்ட இந்த அநியாயக்கார அராஜகர்களை அல்லாஹ் அந்த பூமியில் அல்லாஹ் கொன்றொழிக்கணும். இதுதான் முஸ்லீம்கள் நாம கேட்கிறோம், நம்ம துஆல நம்ம கேட்கிறோம். என்ன அந்த பூமியை அந்த சொந்த மக்களை அடிமைப்படுத்தி ஒரு உலகத்திலேயே ஆக பெரிய திறந்த வெளி சிறைச்சாலையாக வைத்திருக்கிறான் இஸ்ரேல். அபயம் கொடுத்த அடைக்கலம் கொடுத்த மக்களை அடிமைகளாக மாற்றி வச்சிருக்கிற ஒரு திருட்டு நாடு இஸ்ரேல், ஆக்கிரமித்த நாடு. வரலாற்றில் அப்படி ஒரு நாடே கிடையாது. உலகம் முழுக்க நாடோடிகளாக வளர்ந்த கூட்டம், நாடோடிகளாக அலைந்த கூட்டம். இன்னைக்கு அந்த மக்களுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி. 2 வருஷங்க, 2023 அக்டோபர் 7 நினைக்கிறேன் அன்னைக்கு ஆரம்பித்தான் பாருங்க. 2 வருஷமா இப்படி போருக்கு முகம் கொடுத்து இந்த 2 வருஷத்தில் அல்லாஹ்வுக்கு கிட்டத்தட்ட 68,000 உயிர்கள் பலியாக வந்து 2 வருஷத்தில் மட்டும் 1,66,000. இதில் 40,000 பேர் குழந்தைகள். உடல் உறுப்புகள் சிதைந்து சின்ன பின்னமாய் உடல் உறுப்புகள் அருந்து அந்த உறுப்பை சிதைந்த உறுப்பை வெட்டி எடுத்தா தான் உயிர் வாழ முடியுங்கிற கட்டாயத்தில் உறுப்பை வெட்டி எடுத்தா கை கால்களுக்கு ஏதாவது செயற்கை உறுப்பு பொருத்தணும். எனவே உயிர் காக்கிற மருத்துவத்தை கூட அந்த ஷைத்தான் ஹராமி தடுத்து வச்சிருக்கிறதுனால செயற்கை உறுப்புகள் கூட கிடைக்காம உடைந்த பிளாஸ்டிக் பைப்புகளை எடுத்து அந்த குழந்தைகளுக்கு கையாகவும் காலாகவும் அந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சு வைக்கிறாங்க. அந்த சிதைந்த உறுப்பை எடுத்தால் தான் அந்த பிள்ளைங்களை உயிர் வாழ முடியுங்கிற கட்டாயத்தை கொண்டு வந்து உயிர் காக்கிற மருந்தை கூட அந்த ஷைத்தான் நிறுத்தி வைத்ததனுடைய விளைவாக அந்த பிள்ளைகள் 40,000 பிள்ளைங்க 1,66,000 முஸ்லீம்கள் உடல் சிதைந்து அந்த உறுப்பை வெட்டி எடுக்கிறது கூட அனஸ்தீசியா மருந்து கொடுக்கணும். நாங்கள் மயக்க மருந்து கொடுத்து தானே எடுக்கணும். எல்லா மருந்தையும் நிறுத்தி வச்சதுனால துடிக்க அந்த பிள்ளைங்களுக்கு மருந்து கிடைக்காம அந்த உறுப்புகளை அப்படியே அந்த பிள்ளைங்க இரத்தமும் சதையுமாக இருக்கும்போது அந்த உறுப்பை வெட்டுகிற பொழுது அந்த பிள்ளைங்களுக்கான வலியை பாருங்கள். கர்ப்பஸ்திரியான தாய்மார்கள் சிசேரியன் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மருந்து கொடுக்கணும், அனஸ்தீசியா இல்லை, மயக்க மருந்து. எனவே அந்த பெண்களினுடைய கண்களை கட்டிட்டு துடிக்க ஆப்ரேஷன் நடக்கிறது, சிசேரியன் நடக்கிறது. உலகத்தில் அந்த மக்களுக்கு மாதிரி அவதிப்படுகிற ஒரு மக்கள் கண்டிப்பாக நம்ம துவாவுக்கு நம்ம கண்ணீருக்கு அல்லாஹ்ட்ட பெரிய விலை இருக்கிறது. அதனால் நாம் சொல்கிறோம், நம்மால் என்ன செய்ய முடியும் அந்த மக்களுக்கு நாம் செய்யணும், துவா செய்யணும், துவா செய்கிறோம். அல்லாஹ் தாலா அந்த அரபு நாடுகளுக்கு அல்லாஹ் தான் சிறந்த ரோஷத்தையும் கோபத்தையும் கொடுக்கணும், புத்தியையும் கொடுக்கணும். ஒரு நம்ம மத்தியபத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறான். ஆனால் எந்த ரோஷமும் இல்லாமல் அந்த மக்களுக்காக சும்மா குரல் கொடுக்கிறேன்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் அழகாக கேட்பான், கொஞ்சம் அல்லி மில்லதுன்க வலியா, கொஞ்சம் அல்லதி மில்லதுன்க நசீரா. பாதிக்கப்பட்ட பெண்களும் குழந்தைகளும் என்னிடத்துல, யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தலைவரை, ஒரு பொறுப்புதாரியை நீ அனுப்ப மாட்டியா, ஒரு உதவியாளரை நீ அனுப்ப மாட்டியான்னு அந்த மக்கள் எங்கிட்ட கேட்குறாங்க. ஒமாலுக்கும் லா துகாத்திலூன, அரபுகளே உங்களுக்கு என்ன வந்துச்சு, நீ ஏன் போர் செய்யாமல் இருக்கிறன்னு அல்லாஹ் கேட்குறான். உனக்கு என்னடா பிரச்சனை? இவ்வளோ பெரிய காரியங்கள், இவ்வளோ பெரிய வலுவான ஒரு அரசியலை வச்சிருக்கிற, இராணுவத்தை வச்சிருக்கிற, இத்தனை நாடுகள் இருக்குது. ஒரு சாதாரணமான ஒரு சின்ன நாடு, அவன் சுற்றி நின்று ஒரு சமுதாயத்தை இன அழிப்பு செஞ்சிட்டு இருக்கிறான். நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறன்னு அல்லாஹ் கேட்குறான். உனக்கு ஏன் அந்த போர் செய்கிற அந்த வெறிய, அந்த கோபத்தை, அந்த ரோஷத்தை ஏன் உனக்கு ஏன் மழுங்கி போச்சுன்னு அல்லாஹ் கேட்குறான் அரபுகளை பார்த்து. அந்த மக்கள் எங்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க. நினைச்சிருந்தா அல்லாஹ் நேரடியாக உதவி செய்வான், இன்ஷா அல்லாஹ் செய்வான். ஆனால் உனக்கு எங்க போச்சு ரோஷம்? உன் சமுதாய மக்களை அழித்து கொண்டு இருக்கிறான், நீ என்ன செஞ்சுட்டு இருக்கன்னு அல்லாஹ் கேட்கிறான்.
அரபுகளை பார்த்து கேட்குற வார்த்தை பெருமாள். குர்ஆனுடைய வார்த்தை எல்லா காலத்துக்கும் நாம் பொருந்துவோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே அந்த மக்களினுடைய நிலைகள் மிகுந்த கவலைக்குரியது. நிறைய நீங்கள் துவா செய்யுங்க. இது போன்ற எந்த சபைகளில் நம்ம பேசுகிற பொழுதும் துவாவுக்காகத்தான். அந்த மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் பெருமக்களே. அவன் பெரிய அளவில் அந்த மக்களை நெருக்கடியில் வச்சிருக்கிறான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே சமூகத்தில் இப்படியான ஒரு பெரிய சமுதாயம் சந்திக்கிற பிரச்சனைகளில் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் பெருமக்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அரசியலை சொல்லி தந்தாங்க, ஆன்மீகத்தை சொல்லி தந்தாங்க, வியாபாரத்தை சொல்லி தந்தாங்க. உலகத்தில் சமுதாயத்தில் வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தையும் அழகாக சொல்லி கொடுத்தார். குடும்ப வாழ்க்கைனா என்னன்னு அழகாக சொல்லி கொடுத்தார். 1940 இடப்பட்ட காலங்கள் என்று நினைக்கிறேன். ஒரு இஸ்லாமிய திருமணம் நடக்கிறது, ஒரு கட்சிக்காரனுடைய திருமணம். இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு எல்லா கட்சிக்காரர்களும் அந்த பிள்ளைகளை வாழ்த்தி பேசினாங்க. கடைசியாக கவியரசர் அவரும் அதில் கலந்துக்கிட்டார், கண்ணதாசன். அந்த இஸ்லாமிய திருமணத்தில் நிறைய கட்சிக்காரர்கள், திமுக உட்பட பல கட்சிக்காரர்கள் அதில் கலந்துக்கிட்டு பேசினாங்க. கடைசியாக பேசின கவியரசர் கண்ணதாசன் பேசும்போது சொன்னார், இங்கே வாழ்த்தின தலைவர்களுடைய வாழ்த்தை நான் கவனித்தேன். அவர்களெல்லாம் வானமும் நிலவும் போல நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள், நகமும் சதையும் போல வாழ வேண்டும் என்று சொன்னார்கள், கண்ணும் இமையும் போல வாழ வேண்டும் என்றெல்லாம் மணமக்களை இங்கே இருக்கிற தலைவர்கள் நிறைய வாழ்த்தினார்கள். ஆனால் நான் உற்று நோக்கி கவனித்தேன், யாருமே நானும் என் மனைவியும் வாழ்ந்தது போல் வாழுங்கள் என்று யாருமே சொல்லலை அப்படின்னாரு. அப்படி சொல்வதற்கான தகுதி யாருக்காவது இருக்கிறதா என்று தெரியாது. ஆனால் சத்தியமாக உங்கள் தலைவர் முகமது நபிக்கு அது இருக்குதுன்னு அவர் சொன்னார். உங்க நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அப்படி சொல்வதற்கான தகுதி இருக்கிறது. என்னையும் என் மனைவியும் நாங்கள் வாழ்ந்தது போல குடும்ப வாழ்க்கை வாழுங்கள் என்று பகிரங்கமாக இந்த உலகத்திற்கு சொன்னவர் உங்க தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி வாழ்ந்தும் காட்டினார் என்று கவியரசர் அன்றைக்கு சொன்னார். குடும்ப வாழ்க்கையில உலகத்தில் நிறைய அரசியல் தலைவர்கள் குடும்ப வாழ்க்கையில தோத்து போயிட்டாங்க. சமுதாயத்தில் ஜெயிச்ச பல பேர்கள் குடும்ப வாழ்க்கையில தோத்து போயிட்டாங்க. குடும்பம்ங்கிறது பெரிய விஷயம் பெருமக்கள். சமுதாயத்தில் ஜெயிச்சிடலாம், அரசியல்ல ஜெயிச்சிடலாம், வியாபாரத்தில் ஜெயிச்சிடலாம், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்திட்டாரு, 1000 பேர் 2000 பேரை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறாரு, ஒரு பெரிய சாப்ட்வேர் கம்பெனியை கொண்டு வந்துட்டாரு, பிசினஸ்ல பெரிய வியாபாரத்தை தூக்கி நிறுத்திட்டாரு, மஸ்ஜித பக்காவா வச்சிருக்கிறாரு, நிர்வாகம் செஞ்சு மதரசாவை டாப்ல நிப்பாட்டி இருக்கு. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அப்படி ஜெயிச்ச பல பேர்கள் குடும்ப வாழ்க்கையில் தோத்து போயிருக்கிறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி, நீங்க அல்லாஹ்ட்ட ஜெயிக்கணும்னா குடும்பத்தில் ஜெயிச்சாகணும். நீங்க வியாபாரியா வந்துருங்க, அல்லாஹ்ட்ட ஜெயிச்சிடலாம். இல்ல அரசியல நீங்க பெருசா நீங்க ஜெயிச்சுட்டு வந்துருங்க, குடும்ப வாழ்க்கையில ஜெயிச்சா மட்டும்தான் அல்லாஹ்ட்ட ஜெயிக்க முடியும். கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லி, இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோமா இல்லையா? ஒவ்வொரு நிக்காஹ் மேடையிலையும் கல்யாணத்துக்கு போய் உட்காருகிற பொழுது கண்டிப்பாக உலமா பெருந்தகைகள் இந்த ஹதீஸை கண்டிப்பாக நிறைய சொல்லத்தான், உங்களில் சிறந்தவர்கள் உங்க மனைவி இடத்துல சிறந்தவங்க, உங்க குடும்பத்துல சிறந்தவங்க. குடும்பத்துல ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? சமூகம்ல நம்ம யாருங்கிறது நமக்குடைய பின்னணி தெரியாது. சமுதாயத்தில் நம்மோடு ஒட்டி வாழ்ந்து உணர்வுகளோடு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நம்முடைய குடும்பம், மனைவி. அப்போ அவங்க அல்லாஹ்ட்ட என் கணவர் சிறந்தவர்னு சொன்னா மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கிடுவாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க முதல்ல சொல்லணும், மனைவிட்டு முதல்ல ஜெயிக்கணும். மனைவிட்டு ஜெயிக்கணும்னா லாஜிக்கு வித்தியாசமா இருக்கும். உலகத்தில் எங்க ஜெயிக்கனாலும் ஜெயிச்சாதான் அது வெற்றி. ஆனா மனைவியும் குடும்பமும் தோத்தாதான் வெற்றி. லாஜிக்கே அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. நீங்க எங்க தோத்தா மட்டும்தான் அங்க ஜெயிக்க முடியும். இதை நான் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. நான் ஒரு தோற்கிற கணவரை தான் விரும்புறேன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தோற்கிறேன், அதை கண்ணியமா நினைக்கிறேன். நான்
இன்னி ஒஹிப்பு அன்னக்கூன மகளூபன் கரீமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தை. குடும்பத்தில் மனைவிட்ட பல நேரங்களில் நான் தோக்கத்தான் செய்கிறேன். இப்படி சொன்ன ஒரு தலைவரை உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? தோத்தா மட்டும்தான் அல்லாஹ்ட்ட ஜெயிக்க முடியும். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் தெளிவாக சொல்லுவாங்க, சில இடங்களில் மனைவிமார்கள் ஒரு விஷயத்தை தப்புன்னு தெரிஞ்சால் கூட பிடிவாதமாக பிடிச்சிட்டு நிற்பாங்க, நான் சொல்கிறது தான் சரிம்பாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு தெரியும் அவங்க சொல்கிறது தப்பு, நம்ம சொல்கிறது நியாயம் தெரியும், ஆனால் அதை நியாயப்படுத்துறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. பெண்களுடைய சுபாவம் அதை சரிப்படுத்துறது. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியா சரி நீ சொன்னது சரின்ட்டு நான் விட்டுருவேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்துல நான் விட்டு கொடுத்து தோக்குறேங்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையினுடைய அடிப்படை அழகா புரிய வைக்கிறாங்க. ஓஷோ சொல்லுவார், எத்தனை பேர் ஓஷோவுடைய புக்கு படிச்சிருக்கீங்க தெரியாது. அவர் ஒரு கிட்டத்தட்ட தன்னை ஒரு பெரிய ஆன்மீகவாதியாக அடையாளப்படுத்தின ஓஷோவுடைய புக்குகளில் அவர் சில நேரங்களில் ஒரு மாதிரியாகவும் பேசுவார்னு வைங்க, பல நேரங்களில் ரொம்ப கருத்துப்பூர்வமான அழகான கருத்துக்களை சொல்லுவார். அவர் ஓஷோ சொல்லுவார், நான் புத்தரையும் முகமது நபியையும் ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சு நான் பார்க்கிற பொழுது புத்தரை விட முகமது நபியை பார்த்து வியக்கிறேன். ஏன் தெரியுமா? போதி மரத்தினுடைய அடியில் புத்தருக்கு நாணம் வந்த பொழுது அவர் மனைவி குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயோ ஆன்மீகத்தை தேடி போயிட்டாரு. ஆனால் உங்கள் முகமது நபிக்கு கார ஹிராங்கிற அந்த மலையில் நாணம் வந்த பொழுது தன் மனைவி ஹதீஜாவை தேடித்தான் வந்தார், குடும்பத்தை தேடித்தான் வந்தார். உங்கள் தலைவர் தான் கரம் பிடித்த கைபிடித்த அந்த குடும்பத்தை தேடித்தான் வராரு, மனைவியை தேடித்தான் வராரு. இவர் குடும்பத்தை விட்டுட்டு அப்படியே போயிட்டாரு. ஓஷோ சொல்கிறார், அவர் கருத்து அது அற்புதமான யோசிக்க தூண்டுகிற கருத்து. குடும்பத்தின் வழியாகத்தான் அல்லாஹ்வை நீங்கள் அடைய முடியும். ஆன்மீகத்திற்கும் துறவரத்திற்கும் அழகான அடையாளம் கொடுத்தவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிமார்கள் குடும்பம்னா என்னன்னு சொல்லித்தரதுக்கு ஒரு மனைவியை கட்டினா இந்த சமுதாயத்துக்கு போதாதுங்கிறதுக்கு தான் 11 மனைவிமார்களை கட்டி 11 குடும்பத்தை நடத்தி காமிச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நம்ம குடும்பத்தில் நடக்கிறது ஆயிஷா அம்மாவுடைய குடும்பத்தில் நடக்காததா இருக்கலாம், அதுவே நீங்கள் வேற ஒரு மனைவியினுடைய விஷயத்தில் தேடித்தா ஓ நம்ம குடும்பத்தில் நடந்தது அங்கே நடந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் மைமுனா அம்மாவுக்கும் நடந்திருக்குது, ரசூலுல்லாஹுக்கும் சஃபியா அம்மாவுடைய குடும்பத்தில் நடந்திருக்குது, ரசூலுல்லாஹுக்கும் ஜுவைரியாவுடைய குடும்பத்தில் நடந்திருக்குது, பார்க்க முடியும். அதுக்கு தான் 11 கல்யாணம். குடும்ப வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கறதுக்கு தாங்க 11 கல்யாணம். ஆனால் 11 மனைவிமார்கள் பேரே முதல்ல நமக்கு தெரியாது. மனைவிமார்களுடைய பேர் தெரிஞ்சு நம்ம தாய்மார்கள் இல்லையா, அவங்க மனைவிமார்களுடைய பேர் தெரிஞ்சா இல்லையா குடும்பம் நடத்துறது தெரியும். வணக்கங்களை விட குடும்ப வாழ்க்கையை தான் இஸ்லாம் அதிகமாக சொல்லி கொடுத்துச்சு. குடும்ப வாழ்க்கைங்கிறது ஏன் தெரியுமா? வணக்கம் எவ்வளோ நேரம் செய்கிறோம்? தொழுகைக்கு தக்பீர் கட்டுனா தொழுகை முடிகிறதுக்கு 10 நிமிஷம். நோன்பு வச்சா காலையில் நோன்பு திறக்கிறது மகரிபோட. துல்ஹஜ்ஜி 8 எஹ்ராம் கட்டுனா 5 நாளில் ஹஜ்ஜு முடிஞ்சிடும். 5 நாளில் ஹஜ்ஜு முடியும், 12 மணி நேரத்தில் நோன்பு முடியும், ஒரு 10 நிமிஷத்தில் தொழுக முடியும். ஆனால் கபில் தூ சொல்லிட்டா எப்போ முடியும்? எப்போ முடியும்? நான் கை பிடிச்சிட்டேன், கரம் பிடிச்சிட்டேன், எப்பங்க முடியும்? சொர்க்கம் வரை தொடரும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் குடும்பம் நடத்துகிறோம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் தொழுகிறோம். ஆனால் 24 மணி நேரமும் குடும்பம் நடத்துகிறோம். தொழுகையை பற்றி தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு குடும்ப வாழ்க்கையை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நாம் நினச்சிக்கிட்டு நம்ம நடத்துகிற குடும்பம் அது இபாதத்து தானே. நான் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்டேன்னு வைங்க, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். அந்த கேள்விக்கு பதில் தெரியுமா நீங்கள் சொல்ல வேண்டாம், ஆனால் மனசில் வச்சுக்கோங்க, நமக்கு தெரியுமாங்கிறத உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுறேன். நிக்காஹுங்கிறது இபாதத்து, வணக்கம். அது வணக்கம் சொன்னால் நீயத் அவசியம். நீயத் இல்லாமல் எந்த வணக்கமும் கூடாது, அப்படித்தானே? தொழுகைக்கு போய் தக்பீர் கட்டுனா நீயத்து இருக்குதா இல்லையா? நீயத்து செஞ்சால் தான் எது கூடும்? தொழுகை கூடும். நோன்பு வைக்கிறதுக்கு நீயத் அவசியமா இல்லையா? அவசியம். ஹஜ்ஜி உம்ரா நீயத் அவசியமா இல்லையா? அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ நீயத்து செஞ்சுட்டு தானே செய்யறோம். நிக்காஹுக்கு நீயத் என்ன? நிக்காஹுக்கு நீயத் என்ன? நீயத் இருக்குது நிக்காஹுக்கு. 5 நீயத் இருக்குதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 5 நீயத் இருக்கு.
கபில்துன்னு சொல்றதுக்கு முன்னால அந்த பிள்ளை இதை முதல்ல தெரிஞ்சிருக்கணும், அந்த பையன் இதை தெரிஞ்சிருக்கணும். நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு மணவரையில உட்காருகிற பொழுது அதை முதல்ல சொல்லி கொடுத்துருக்கிறோமா? நம்ம குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு தலாக்கு பெருகிடுச்சு, குலா பெருகிடுச்சு. குடும்பத்தில் அத்துமீறுகிற ஆண்களும் அடங்க மறுக்கிற பெண்களும் இஸ்லாமிய குடும்பங்களில் அதிகமாயிட்டாங்க. 2000க்கு பின்னால இஸ்லாமிய குடும்பங்களில் தலாக்கை விட குலாக்கள் தான் அதிகமாகுது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குலா, காரணமே இல்லாம தலாக்கு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேள்விப்பட்ட தலாக்கும் குலாவும் இன்னைக்கு ரூபாய்க்கு 10ங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு இந்த பிரச்சனைகள். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு குடும்பத்தில் சூழ்நிலைக்கு இன்னைக்கு சமுதாயம் தள்ளப்பட்டிருக்குது. என்ன பிரச்சனை, என்ன காரணம், எங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம்? நம்முடைய பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது, பெரியவங்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது. அப்பொழுதெல்லாம் பெரிய அளவுல படிப்பு இல்லை, பெரிய அளவுல காலேஜுகள் கல்லூரிகளில் போய் பிள்ளைங்க படிக்கல. இன்னைக்கு அறிவு பெரிய அளவுல வளர்ந்துட்டு ரிசர்ச் பண்ற அளவுக்கு போகிறாங்க பிள்ளைங்க, பெரிய அளவுல PhD வரைக்கும் போறாங்க, நல்ல படிச்சிருக்கிறாங்க, நல்ல துறைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, கல்வி அதிகமாயிடுச்சு. ஆனா குடும்ப உறவுகள் சிதைஞ்சு போயிடுச்சு, குடும்ப வாழ்க்கை சின்ன பின்னமாயிடுச்சு. முதல்ல இந்த லைஃப் ஸ்டைலை முதல்ல அங்கீகரிச்சது கம்யூனிசவாதிகள் தான். கம்யூனிசவாதிகள் உலகத்தில் தங்களுடைய நாடுகளில் ரஷ்யாவில் சோவியத் ரஷ்யா உடைஞ்சதுக்கு காரணமே என்ன தெரியுமா? சோவியத் ரஷ்யா துண்டு துண்டா சின்ன பின்னமானதுக்கு காரணமே குடும்ப வாழ்க்கை சிதைஞ்சதுனால தான். குடும்ப வாழ்க்கை எதனால சிதைஞ்சு போச்சுன்னு அவன் சொன்னான். பெண்களை எல்லாம் நான் வேலைக்கு கொண்டு வரணுங்கிறத முதல்ல ஊக்கப்படுத்தினது அவன் தான். ரஷ்யா குடும்பத்து பெண்களை கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து சம்பாதிக்கணும், கொண்டு வந்து நடுத்தரவுக்கு கொண்டு வந்து இறக்குனது அவன் தான். ஆனா அந்த ரஷ்யாவினுடைய சோவியத் ரஷ்யாவினுடைய கடைசி அதிபர் அவன் சொன்ன வார்த்தை, அதோடு சோவியத்து உடைஞ்சு போச்சு. அவன் சொன்ன கடைசியா வார்த்தை, குடும்ப பெண்களை நம்ம நடுத்தரவுக்கு கொண்டு வந்ததுனால பொருளாதாரத்தில் கொஞ்சம் நம்ம மேலோங்கி இருக்கிறோம், ஆனா குடும்ப சிஸ்டம் அடிப்படையில் இருந்து சிதைஞ்சு சின்ன பின்னம் ஆயிடுச்சுன்னு சொன்னான். இன்னைக்கு எங்க தப்பு நடந்திருக்குதுன்னு நம்ம யோசிக்கணும். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், பிள்ளைகள் ஏன் ஒரு குடும்ப வாழ்க்கை உள்ள வந்துட்டோம்னா ஒரு பிரச்சனை வந்தா அவனால ஏன் அதை ஹேண்டில் பண்ண தெரிய மாட்டேங்குது. அந்த பிரச்சனை உடனே தலாக்கு தான் தீர்வா, உடனே குலா தான் தீர்வா, இத்தா தான் தீர்வா, ஃபசக தான் தீர்வா. கோர்ட்ல பாருங்க, இன்றைக்கு வக்கீல்கள் சம்பாதிக்கிற காசுகள் பூரா இன்னைக்கு சிவில்ல நம்ம இஸ்லாமிய குடும்பங்கள் ஒரு குடும்பத்தில் பிரச்சனைனா போய் வக்கீல்கிட்ட போய் நிற்கிறாங்க. அதை வச்சு அவன் 10 வருஷம் சம்பாதிச்சான், இழுத்துக்கிட்டே போறான், கோர்ட்ல போட்டு 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 இழுத்துக்கிட்டே போய். குடும்ப வாழ்க்கைகள் இன்னைக்கு சந்தி சிரிக்குது. இஸ்லாமிய குடும்பங்கள் ஷரியத்து கோர்ட்டுகளில் போனா இங்க வந்து பள்ளிவாசல்கள்ல இங்க அங்கங்க நடக்கிற இது போன்ற நிகழ்வுகள் சமாதானம் சேர்த்து வைக்கிறது. பிரச்சனை நாங்க நிறைய பார்க்கிறோம். பிரச்சனைகள் கணவனோ மனைவியோ கிடையாதுங்க. வரக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள்ல அடிப்படையான காரணங்கள் கணவன் மனைவியை தாண்டி தேர்ட் பார்ட்டி. இதுதான் 90% பிரச்சனைக்கு காரணம். வந்து நின்று ஷரியத்து கோர்ட்டில் அல்லது இஸ்லாமிய பள்ளிவாசல்ல வந்து ஜமாத்துக்கு வந்து எனக்கு சேர்த்து வைக்கணுங்கிற பிரச்சனையோடு வரும்போது கணவனையும் மனைவியும் ஒரு 5 நிமிஷம் பேச விட்டா சரியாயிடுங்க, குடும்பம் சரியாயிடும். ஆனால் பேச விடாத அளவுக்கு 2 பக்கமும் முட்டுக்கட்டையா நிற்கிறது. இந்த பக்கத்தில் உள்ள சொந்தமும் அந்த பக்கத்தில் உள்ள என்ன செய்யணுங்கிறீங்க? பிரச்சனைகள் பிள்ளைகள் எதிர்கொள்ள தெரியலதான். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே முடிவு பண்ணணுங்கிற முடிவுக்கு தான் வரான். குடும்பம் சிதைஞ்சு போகுமே, அவன் பெத்த பிள்ளைங்க நடுத்தரில் நிற்பாங்களா, அந்த பிள்ளைங்களுக்கான அடுத்த எதிர்காலம் என்ன, எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பங்கள் படுகிற இந்த நிகழ்ச்சிகள் கேட்டால் ரொம்ப வருத்தமாக இருக்கும். பெருமக்களை வரக்கூடிய கேஸுகளுக்கு தலாக்குக்கும் குலாக்கும் சொல்ற காரணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, சோத்துல உப்பு இல்லைங்க ஒரு நேரம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தலாக்கு, அதெல்லாம் பிரச்சனையாக வந்து தலாக்கு. காரணங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா சிரிக்கிற விஷயம் அல்ல, ரொம்ப நம்ம வருத்தப்படுகிறோம். ஏன் இதையெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எதிர்கொண்டார்கள். 3வது ஒரு தேர்ட் பார்ட்டியினுடைய பிரச்சனை, ஏன் உள்ள என்ட்ராக விட்டீங்க? உள்ள எதுக்கு நுழைய விட்டீங்க? கணவன் மனைவிக்குள்ள அங்க கவுன்சிலிங் முதல்ல அதிலே நம்ம மாட்டிக்கிட்டோம். குடும்பம்னா என்னங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்
காதி சுரேகன் ஒரு பெரிய நீதிபதி இருந்தார். சுரேகன் சொல்லிட்டு காதி சுரே. அவர்கிட்ட ஷாஃபி ரஹ்மத்துல்லா கேட்டாங்க, குடும்பம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்டாங்க. குடும்பம் எப்படி போயிட்டு, நான் இதை முடிக்கிற பொழுது கொஞ்சம் நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் முடிப்பேன். நான் முடிக்கிற பொழுது கொஞ்சம் மேக்ஸிமம் சொல்லிடுவேன். அப்படி இல்லைன்னா ஞாபகப்படுத்துங்க. நிக்காவுக்கு நீயத்துன்னு சொல்லியிருக்கேன், 5 நீயத்து. அந்த நீயத்தை நான் சொல்லி தான் முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அந்த 5 நீயத்தையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கவனமாக வாங்கிக்கறணும். இது வரைக்கும் நீயத்து செய்யலைன்னா இனிமேல் செஞ்சுருங்க. தெரியலன்னா தெரிஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு இனிமேல் சொல்லி கொடுத்து அதை என்ன செய்யுங்க. ஏன்னா நீயத்து இருந்தாலே அல்லாஹ் குடும்பத்தை அல்லாஹ் சரியாக்குவான். முதல்ல உள்ளே போகும்போது சரியான நீயத்தோடு உள்ளே போகணும். கல்யாணங்கிறது எதுக்கு முடிக்கிறோங்கிற நீயத்து இருக்கு இல்லையா? கல்யாணம் எதுக்குங்க முடிக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த நீயத்தில் கல்யாணம் முடிங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஆக இது மட்டுமே தீர்வுன்னு சொல்லலை, அடிப்படையான தீர்வு இது. இதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள். அப்போ நான் அதைத்தான் சொல்கிறேன். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு 3வது ஒரு பார்ட்டி உள்ள என்ட்ராகிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா, காதி சுரேகி 2 பேருமே பெரிய மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள். இவர் பெரிய நீதிபதி, இவர் பெரிய ஃபகீஹ். 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசும்போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா காதி சுரேகிட்ட கேட்டார், கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டார். அல்ஹம்துலில்லாஹ், என் மனைவியை கல்யாணம் முடித்து 20-30 வருஷம் ஆச்சு, எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை அப்படிங்கிறார். எத்தனை வருஷம்? 30 வருஷம். சண்டையே வந்ததில்லைங்கிறார். இமாம் ஷாஃபிக்கு ஆச்சரியம், அது எப்படிங்க, அது எப்படி குடும்பம் நடத்துனீங்க? குடும்பத்தில் சண்டை போடாம, குடும்பத்தில் சண்டையே வந்ததில்லை? ஆமாம், சண்டையே வந்ததில்லை. அப்படி என்ன ரகசியம் கொஞ்சம் சொல்லுங்க. குடும்பம் ஒன்றும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரே ஒரு சுன்னத்தை தான் நான் குடும்ப வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணேன். ஒரு சுன்னத்து தான். என் மனைவியை கல்யாணம் முடித்த உடனே ஃபஸ்ட் நைட்டில் என் மனைவியை முதல்ல சந்திக்கிற பொழுது நான் சொன்னேன், நம்ம பேசிக்கிறதுக்கு முன்னால் முதல்ல நான் 2 ரக்காத் தொழுதுக்கிறேன்னு சொல்லி தக்பீர் கட்டினேன். நான் தக்பீர் கட்டி சலாம் வாங்கும்போது என் மனைவியும் என்னை ஃபாலோ பண்ணி 2 ரக்காத் தொழுதாங்க. அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல என் மனைவி, நான் இன்னும் தொழுகையை கொண்டு எங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தோம். சரி, அதுக்கு பிறகு என் மனைவியும் நானும் முதல்ல பேசுனது, என் மனைவி என்கிட்ட கேட்டால், இன்னி இம்ரஅத்துன் கரீபா, நான் புதுசாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிற பெண்ணு, அதனால் உங்கள் குடும்பம் உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எதை செய்யணும் எதை எதுவும் எனக்கு தெரியாது, அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்களேன்னு என் மனைவி என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒன்றே மட்டும் சொன்னேன், மற்றதெல்லாம் அதுக்கு பின்னால் இருக்கட்டும். நான் இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இதை மட்டும் நீ மௌத்து வரைக்கும் ஃபாலோ பண்ணு, மௌத்து வரைக்கும் ஃபாலோ பண்ணு. என்னன்னா, இன் ரஅய்தி மின்னி ஹஸனத்தன் ஃபன்சுரிஹா வ இன் ரஅய்தி மின்னி ஸய்யிஅத்தன் ஃபஸ்துரிஹா. அவர் சொன்னார், என்கிட்ட இருந்து ஏதாவது நல்ல விஷயங்களை நீ பார்த்தன்னு சொன்னால் நீ அதை யார்கிட்ட வேணாலும் வெளியே சொல்லிக்கோ. உங்கள் வாப்பாட்ட, அம்மாட்ட, உங்கள் குடும்பத்திட்ட என்கிட்ட ஒரு நல்ல குணம் கேரக்டரை நீ பார்த்தன்னா நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கலாம். எங்கிட்ட ஒரு தப்பை பார்த்தேன்னு சொன்னால், எங்கிட்ட ஒரு குறையை பார்த்தேன்னு சொன்னால் அதை நீ மறைக்கணும், அதை நீ மறைக்கணும். உன் குடும்பத்திட்ட கூட நீ சொல்லக்கூடாது, என்கிட்ட நீ சொல்லிக்கோ, நான் திருத்திக்கிடுவேன். ஆனால் அது நமக்குள்ள உள்ள ரகசியம், அது இதை நீ பாதுகாக்கணும். எவ்வளோ அழகான வார்த்தை. கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள்ல 3வது உள்ள பிரச்சனை ஷைத்தான் உள்ள நுழையிறது இங்கதாங்க. எப்ப நுழையணும் தெரியுமா? வழியே இல்ல, தலை மீறி போயிடுச்சு அல்லாஹ் சொல்லுவான். அப்படி ஒரு தலைக்கு மீறி போயிடுச்சு, நம்மளுடைய பிள்ளைங்க இப்படி ஒரு நிலையை போயிட்டாங்க, ஒயின் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு கட்டாயம் வந்துடுச்சு அப்படின்னு குடும்பத்தில் உள்ளவங்க பயந்தீங்கன்னா இப்ப உள்ள வாங்கங்கிறான் அல்லாஹ். கணவனுடைய தரப்புல இருந்து, மனைவியுடைய தரப்புல இருந்து, பெரியவங்க பெத்தவங்க உள்ளவாங்க. ஆனா அதுக்கு முன்னால நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன மருமகனே இப்படி சொன்னீங்களாமே, இப்படி பேசுனீங்களாமே, என்ன நீங்க இப்படி பெண்ணிட்ட நீ என்னமா இப்படி பேசுனியாம, நீ இப்படி சொன்னியாம எங்களை, இதெல்லாம் எதனால வருது? சின்ன சின்ன விஷயம் அன்றாட அப்படியே லைவ் பண்றது, பாப்பாட்ட உம்மாட்ட. அது இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவில் வரக்கூடிய ஹுலாக்கள், ஃபித்னா, காரணம் ஸ்மார்ட் ஃபோன். சும்மாவே இருக்கிறது இல்லை, ஃபோனை போட்டு வாப்பாட்ட பேசுறது, உம்மாட்ட பேசுறது. இந்த அம்மா பேசும்போது
1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினா எதை பற்றி பேச முடியும்? அவர் அதை செஞ்சார், இவர் இப்படி குடும்பத்தினுடைய விஷயங்களை சர்வசாதாரணமாக சொல்லிடுறீங்க பெருமக்கள். நாளைக்கு திடீர்னு உன்னை வந்து இப்படி பண்ணிட்டாரு நீ கோபத்தில் சொல்லும் போது உடனே உன் பெற்றோர்கள் உன் பக்கத்தில் நின்று அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த ஆப்போசிட் பார்ட்டி நெகட்டிவா வேற பிரச்சனையை கிளப்புது. எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியுதா? பிரச்சனைகள் வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு, ஃபாத்திமாவுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் பிரச்சனைங்க, 2 பேருக்கும் சண்டை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டுட்டாங்க ஏதோ நடந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வந்தாங்க. எங்கம்மா மருமகனை எங்க அப்படின்னு கேட்டாங்க. கேள்விப்பட்டு தான் வராங்க, ஏதோ ஒன்று சண்டை நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனார் வராங்க. ஒரு மாமனாரா மகளுடைய வாழ்க்கையில சின்ன குடும்பத்தில் கீறல் விழுந்திருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுன முறையை மட்டும் நீங்க பாருங்க. என்னம்மா மருமகனை எங்க? இல்லை பாப்பா அவர் எங்கேயோ வெளியே போயிட்டார் சண்டை போட்டு. அப்படியா, சரிம்மான்னு போனாங்க. எங்கே போவாங்க? அலி ரலியல்லாஹு போன பள்ளிவாசல்ல போய் படுத்திருந்தாங்க மண் தரையில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கும் யா அபத்துராப், கும் யா அபத்துராப், மண்ணின் தந்தையே அப்படின்னாங்க. இந்த வார்த்தை அலி ரலியல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்கன்னு அலி ரலியல்லாஹுக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். கும் அபத்துராப், எழுந்திருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதுகுல இருக்க மண்ணெல்லாம் தட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹுட்ட விட்டுட்டு, ஃபாத்திமா கணவனுடைய அதிருப்தியோடு நீ இரவை கழிக்காதே, அல்லாஹ்வுக்கு அவ்வளோ பொருத்தம் இருக்காது என்று சொல்லி கடுமையாக கண்டித்து விட்டு நீ கணவர்கிட்ட சலான் சொல்லு, சேர்ந்து வாழ்ந்து அவர் சரி பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க, தான் மகளை கண்டிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த ஹதீஸில் இருந்து ஒரு செய்தி என்ன தெரியுமா? என்ன பிரச்சனைமாங்கிறத ஃபாத்திமாட்டையும் கேட்கல, மருமகன் அலி ரலியல்லாஹுட்டையும் கேட்கல. இங்கே தான் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கணும். என்ன பிரச்சனை ஃபாத்திமா? தேவையில்லாம வாலண்டியா நம்ம உள்ள போகக்கூடாது. நம்ம மகன்தான், நம்ம மகன்தான். ரசூலுல்லாஹ்வை விடவா நம்ம பிள்ளைங்களை வாழ வச்சிட முடியும்? தான் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு உள்ள போயிட்டு என்னமா சொன்னாரு மருமகன், நீ என்னமா பதில் சொன்ன? கேட்கலங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானம் பண்ணி வைக்கிற விஷயம் தேவையில்லாம என்ட்ராக கூடாது. தேவையில்லாம கணவன் மனைவிக்குள்ள உள்ள என்ட்ராக கூடாது. யாராவது அப்படி வந்து நம்ம நண்பர் தான், என்ன பிரச்சனை குடும்பத்தில், என்னப்பா சோகமா இருக்க, என்ன பிரச்சனைப்பா மனைவி அப்படின்னு இவன் முதல்ல கேட்கவும் கூடாது. முதல்ல அப்படி கேட்டா நம்ம சொல்லவும் கூடாது, சொல்லக்கூடாது. ஷைத்தான் எந்த வழியா உள்ள வர இடம்ங்கிறது அதுதான். அது காதி சுரேகி சொன்ன அழகான வார்த்தை இல்லையா? நான் நிறைய கவுன்சிலிங் விஷயங்கள் குறித்து பேசணும். குடும்ப வாழ்க்கையில் இப்படி இப்படி நடந்தால் என்ன செய்யணும்? நாங்களும் தொடர்ந்து பயணங்களில் இருக்கிறோம். எனவே இப்பொழுதே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது. அதுக்கு அடுத்தடுத்து நான் பயணம் வேறு செய்யணும், அடுத்து நான் புறப்பட வேண்டும். இப்படி பல விஷயங்கள் சமூகத்தில் குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற பல பிரச்சனைகள் உண்டு பெருமக்கள். எனவே அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் அடையாளம் காட்டுறேன். எனவே இது நிறைய இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையினுடைய கவுன்சிலிங் வகுப்புகள் இந்த மாதிரி நிறைய நடத்துங்க. இது ஒரு மீலாது விழாக்களின் வழியாக குடும்ப வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே பாருங்க, இங்கே கிட்டத்தட்ட எல்லாமே பெரியவங்களாக இருக்கிறீங்க. அப்போ அந்த பிள்ளைகளையும் வர வச்சு இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையினுடைய கவுன்சிலிங் வகுப்புகளை நடத்துங்க. வெளிநாடுகளில் அல்லாஹ்வுடைய கிருபையில் இந்த நிலைகள் வந்துடுச்சு. குடும்பத்தை பற்றி கவுன்சிலிங் வகுப்புகளை அட்டன் பண்ணாதான், குறைஞ்சபட்சம் 6 மாதம் அட்டன் பண்ணாதான்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு 3 மாதமாவது அட்டன் பண்ணாதான் நாங்கள் NOC கொடுப்போம் அல்லது நிக்காஹ் தஃப்தர் கொடுப்போங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வரணும். பிள்ளைங்களுக்கு குடும்ப வாழ்க்கை தெரிகிற இது முதல் கட்டமாக இருக்கட்டுமே, முதல் கட்ட முயற்சியாக எடுக்கட்டும். எடுங்கள் கவுன்சில் வகுப்புகள், தர்பியா வகுப்புகளை அடுத்தடுத்த காலங்களில் நடத்துங்க. கைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சனைகளை முதல்ல கவனிங்க. தேவையில்லாமல் கணவன் மனைவியினுடைய விஷயங்களுக்கு உள்ள நம்ம போகவும் கூடாது. அதை நம்ம அப்படியே நம்ம பிள்ளைங்க நம்மள்கிட்ட கொண்டு வந்தா, இது ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைங்க நம்மள்கிட்ட கொண்டு வந்தா உடனே பிள்ளைகளுக்கு சாதகமாக நம்ம வச்சிருக்கிற பிள்ளைங்க மேலே உள்ள பாசத்தில் அல்லது உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்கள் கணவன் மேலே வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி கோபமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த இடங்களில் நிறைய தப்பு செய்யணும். விட்டு கொடுக்கக்கூடாது, மருமகனை விட்டு கொடுக்கக்கூடாது, மறுபுறத்தில் மருமகளை விட்டு கொடுக்கக்கூடாது. என்ன பிரச்சனை சரியா? அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க மக
ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. பாப்பா குடும்பத்தில் ஒரே வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் ரொம்ப வேலை தராங்க, நிறைய வேலை, காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் போட்டு நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. கணவனுக்கு மட்டும்தான் பணி செய்யணுங்கிறது சட்டம். ஆனால் மாமனார் மாமியார்களுக்கு செய்கிறதுங்கிறது உங்களை விட பெரிய பாக்கியமான நன்மைக்குரிய செயல் எதுவுமே கிடையாது. நன்மையை நாடி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தாலா அதுக்கு உங்களுக்கு சிறந்த பகரத்தை தருவான். அபூபக்கர் ரலியல்லாஹுட்ட வந்து இந்த அம்மா அஸ்மா வந்து சொன்ன உடனே சுபைர் ரலியல்லாஹு என் கணவர் வீட்டில் நிறைய இந்த மாதிரி வேலை கொடுக்குறாங்க. அப்படியா கொடுக்குறாங்க, அதையா செய்கிறாங்க, ஏன் அப்படிலாம் சொல்லலை. என்ன சொன்னாங்க? அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கம்மா, யார் தன்னுடைய கணவருடைய வீட்டில் உள்ள அந்த வேலைகளை அல்லது கணவருடைய சில விஷயங்களை அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கிறாங்களோ அல்லாஹ் தாலா ஆசியா அம்மா, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கூலியை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கம்மா. இது பொம்பளை பிள்ளைங்களுக்கு. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மனைவியினுடைய இது நடக்கிற சில விஷயங்கள் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கிட்டா அய்யூப் நபிக்கு கொடுத்த கூலி அல்லாஹ் கொடுப்பான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்களுக்கு ஆசியா அம்மாவுடைய கூலி எவ்வளோ அழகாக அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லி தங்களுடைய மகளை பக்குவமாக சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்ம கணக்குக்கு நம்ம எதையாவது ஊறி விட்டுறக்கூடாது. அங்கே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் அது வேற ஒரு விஷயத்தில் டப்புன்னு அது மாறி போகும், சந்தோஷமாயிடும். குடும்பங்கிறது அப்படித்தான், ஊழல்கள்ங்கிறது அப்படித்தான். ஊழலும் கூடலும் அடுத்தடுத்த நிமிஷம் ஏதாவது ஒன்றுல அது மாறி போயிடும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு அம்மா வழக்கு கொண்டு வந்துச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணு, இந்த ரெண்டு, ஒரு சஹாபியத்தான ஆண் ஒரு சஹாபியத்தான பெண்ணு, ரெண்டு குடும்பத்தில் நடந்த குடும்ப சிக்கல் ரசூலுல்லாஹ்ட்ட பஞ்சாயத்து வந்துச்சு. அந்த ரெண்டை மட்டும் நான் லேசாக கோடிட்டு காட்டுறேன். பெரிய நிகழ்ச்சி, நான் லேசாக கோட் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நான் முடிக்கிறேன். வந்தாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அந்த அம்மா? சஃப்வானுடைய மனைவி, சஹாபியுடைய மனைவி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு? நான் தொழுதா அடிக்கிறாரு என் கணவர், நான் நோன்பு வச்சா கட்டாயப்படுத்தி நோன்பு திறக்க சொல்கிறாரு, ஒலா இசல்லி சலாத்தல் ஃபஜ்ர், அவர் ஃபஜ்ரை லேட்டாக தொழுகிறாரு. 3 கம்ப்ளைண்ட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் கணவர் எங்கே இருக்கிறாங்க கேட்டாங்க. உங்கள் சஹாபிகளோட தான் இருக்கிறாங்க. உடனே கூப்பிட்டாங்க, சஃப்வானை கூப்பிட்டாங்க, உட்கார வச்சாங்க. உங்கள் மனைவி உங்கள் மேலே 3 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன ரசூலுல்லாஹ், தொழுதா அடிக்கிறீங்களா? அடிக்கவா செய்றீங்க? நான் சொல்ல லேசாக, நான் சும்மா அடிலாம் இல்லை, லேசாக தட்டுவேன், அதை அடிக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நோன்பு கட்டாயப்படுத்தி நோன்பு திறக்க சொல்லி, ஆமாம் உண்மைதான். லேட்டாக ஃபஜ்ர் தொழுவதாக சில நேரங்களில், ஆமாம் 3மே என் மனைவி சொல்கிறது உண்மை தான், யார் சொல்லலாம், பொய் கிடையாது. இப்போ சொல்லுங்கள் என்ன காரணம், எதனால் இப்படி நடக்குதுன்னு கேட்டாங்க. அப்போது அவர் சொன்னார், யார் சொல்லலாம், நான் வந்து ஒரு விவசாயி, காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் விவசாயம் செஞ்சுட்டு வேலையில் அங்கே கடந்துட்டு வயல்வெளியில் கடந்துட்டு நான் ராத்திரி நேரத்தில் பசியோடு வந்து நான் பசின்னு வந்து உட்காரும்போது அப்போ தான் இந்த அம்மா முசல்லா விரித்து தொழ ஆரம்பிக்கும். முசல்லா விரித்து தொழுதா ஒரு ரக்காத்தில் எத்தனை சூறா ஓதலாம்? ஒரு சூறா தானே ஓதணும். ஃபாத்தியா சூறா ஓதிட்டு 100 சூறா, எத்தனை சூறா தெரியுமோ அத்தனை சூறாவும் ஓதணும். பக்தி அங்கே உச்சத்தில், நான் பசி உச்சத்தில். அவர் சொல்கிறார், நான் பசியில் கிடந்து துடிக்கிறேன், இந்த அம்மா பக்தியில் தொழுகிட்டே இருக்குது, ஓதிக்கிட்டே இருக்குது. அதனால் லேசாத்த. சரி, நோன்பு பிடிச்சா எங்க நோன்பு கட்டாயப்படுத்தி திறக்க சொல்கிறீங்களா? சுன்னத்தான நோம்பு நஃபிலான யார சொல்லலாம். என்னைக்காவது ஒரு நோம்புனா பரவாயில்லை, எப்போ கேட்டாலும் நோம்புங்கிறாரு. ஆனால் ரஜுலுன் ஷாப்புன், நான் ஒரு வாலிபன் தான், யார சொல்லலாம், நான் வாலிபன், இலைமறை காய்மறையாக தன்னை பற்றி நிலைய சொன்னார். எப்போ கேட்டாலும் நோம்புங்கிறார். சில அவங்க உடம்பு பலகீனம் ஆகிடக்கூடாது இல்லையா? சரி, ஃபஜ்ர் ஏங்க லேட்டாக தொழுகிறீங்க? எப்போவுமே இல்லை யார சொல்லலாம், என்னைக்காவது ஒரு நாள் நான் டபுள் டியூட்டி பார்ப்பேன். என் குடும்பத்துக்கு நான் ஒருத்தன் தான் உழைக்கணும், பெரிய குடும்பம். எனவே சில நேரங்களில் நான் பார்த்துட்டு அப்படியே அந்த வரப்புலையே படுத்து எப்படி தூங்குறேன்னு தெரியாமல் மயக்கமாயிடும், அவ்வளோ தூங்கிடுவேன். எஞ்சி பார்க்குறப்போ என்னையே அறியாமல் எழுந்திரி பார்க்குற பொழுது சூரியன் உதயம் ஆகிடும். அதனால் எழுந்திரிச்சு தொழுவேன். எப்போயாச்சும் இந்த மாதிரி நடந்துடும். எப்போவோ நடந்தது அந்த அம்மா சொல்லுதுன்னு சொல்லி சொன்னேன். சரி, ரெண்டையும் கேட்டுட்டாங்க. இப்போ அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு காரணம் என்ன? வணக்கம், இபாதத்து தான், தொழுகை, நோன்பு, அப்படி தானே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகாக தீர்ப்பு செஞ்சாங்க பாருங்கள். அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்க, எம்மா அங்கே வா, குடும்ப வாழ்க்கையில் விரிசல் விடுறதுக்கு வணக்கமே காரணமாக இருந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? தொழுகைக்கு தக்பீர் கேட்டுட்டா ஒரு ரக்காத்தில் 1 சூறா தான் ஓதணும். நீ மட்டுமல்ல, எல்லாருமே இனிமேல் அதான் சட்டன்ட்டாங்க. 1 சூறா தான் ஓதணும்.
உன் கணவர் பசியில் இருக்கிறாரு, நீ பாட்டுக்கு எல்லாம் சூறா ஓதுவியா? உன் வணக்கத்தை விட கணவருடைய பசி ரொம்ப முக்கியம், அவருடைய ஹிதுமத் ரொம்ப முக்கியம். நீ அதைத்தான் முதல்ல பார்க்கணும். வணக்கங்கிற பேர்ல வாழ்க்கையை தொலைச்சிடாத. எவ்வளவு அழகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தீர்ப்பு இது. உனக்கு மட்டும் இல்ல, இனி யாராவது கணவனுடைய ஹக்க ஹிதுமத்தை செய்யாம நான் தொழுகிறேன், திக்ர் செய்யறேன், நான் தஸ்பீஹ் வச்சிருக்கிறேன், நான் 1000 ஸலவாத்தை முடிச்சுட்டு தான் வருவேன், சட்டியில சாப்பாடு இருக்கு எடுத்து போட்டு சாப்பிடுங்கன்னு அம்மா சொல்லும். எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கங்க, நான் தொழுகணும். இவர் தொழுகையில பக்தியா இருக்கிறாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தொழுகையே இருந்தாலும் ஒரு சூரா தான், நீங்க தான் ஹிதுமத் செய்யணும், நீங்க தான் சாப்பாடு எடுத்து வைக்கணும். பிரச்சனைகள் எங்க ஆரம்பிக்குது? நோன்பு, ஃபர்லான நோன்பு தவிர சுன்னத்தான நோன்பு, நஃபிலான நோன்பு, வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, ஐயாமுல் பீல் 13, 14, 15, அரஃபாவுடைய நோன்பு, எந்த நோன்பாக இருந்தாலும் ஃபர்லை தவிர சுன்னத்தான எல்லா நோன்பும் ஒரு கணவனுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் ஒரு மனைவி வைக்க முடியும்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு தான் உங்க குடும்ப பிரச்சனைக்கு காரணம்னா நீ நோன்பை விட கணவனை பாரு, கணவனுடைய ஹக்க பாரு. குடும்பம் ரொம்ப முக்கியம். நஃபிலான நோன்பு, சுன்னத்தான நோன்பு ஹதீஸ்ல எடுத்து பாருங்க. கணவன் அனுமதி இல்லாம என்ன செய்ய முடியாது. உங்க வீட்டில இருக்கிற பொழுது நிக்காவுக்கு பின்னால உங்க வாப்பா ஒண்ணு சொல்றாரு, உங்க கணவர் ஒண்ணு சொல்றாரு, ஃபத்வா என்ன? வாப்பா சொல்ல கேட்கணுமா, கணவர் சொல்ல கேட்கணுமா? கணவர் ஷரியத்துக்கு மாற்றமா சொல்லாத வரைக்கும் நீங்க எங்க போய் ஃபத்வாவை எடுத்துட்டு வந்தாலும் வாப்பா சொல்ல தான் கேட்கணுங்கிற ஃபத்வாவை நீங்க எங்கேயும் வாங்க முடியாது. வாப்பா ஒண்ணு சொன்னா கணவர் ஒண்ணு சொல்றாருன்னா கணவருடைய சொல்லத்தான் எடுத்துக்கணும் ஒரு மனைவி. ஆனா கணவர் நிபந்தனை என்ன? ஷரியத்துக்கு மாற்றமாக சொல்லாம இருக்கணும் கணவர். சரி, மூணாவது, எப்பயாச்சும் லேட் ஆயிரும், நான் இந்த மாதிரி படுத்து தூங்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இதஸ்தைகலத ஃபஸல்லி, நீங்கள் எப்போ முடிப்பீங்களோ அப்போ தொழுதுக்கங்கன்னாங்க. இது யாருக்கு? எல்லாருக்கும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெட்ராஸில் இருந்து ஒரு ஹஸரத் வந்து அழகான சூப்பரான ஒரு இது சொல்லிட்டாரு, எப்போ எஞ்சா தொழுதுக்கறலாம், ஃபஜ்ரு புது சட்டம் சொல்லிட்டாருன்னு நினைக்கக்கூடாது. யாருக்கு? அந்த சஃப்வானுக்கு மட்டும் சொன்னாங்க. சில நேரங்களில் டபுள் டியூட்டி பார்த்துட்டு அப்படியே உங்களையே அறியாம மயக்கமாகி தூங்கிடுறீங்க. அந்த மாதிரி எப்பயாச்சும் உடல் சோறு உங்களை மீறி இப்படி நடந்து போச்சுன்னா நீங்க முடிக்கும் போது தொழுதுக்கங்க. சஹாபாக்கள் அப்படி இருக்கிறது இல்லை, தன்னை மீறி இப்படி நடக்கிற பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்ல வருகிறேன், குடும்ப வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனைன்னா, அல்லாஹ் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு கொண்டு வந்து, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு, என் மகனை கல்யாணம் முடிச்சு வச்சேன், அவர் ராத்திரியெல்லாம் தொழுகிறாரு, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாரு, ராத்திரியெல்லாம் தொழுகிறாரு, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கே வாங்க, உங்கள் உடம்புக்கு சில கடமைகள் இருக்குது, உங்கள் மனைவிக்கு சில ஹக்கு இருக்குது, உங்கள் கண்ணுக்கு ஒரு ஹக்கு இருக்குது, அதை நிறைவேற்றணும். அதனால் நான் தொழுகிறேங்கிற பேரில் ராத்திரி போல் தொழுகுவேன், பகல் பூரா நோன்பு வைப்பேன், என் மனைவியினுடைய ஹக்கை நிறைவேற்ற மாட்டேன், அது நீ சொல்ல முடியாது. ஒயின்னலி ஸௌஜிக அலைக ஹக்கா, மனைவியினுடைய ஹக்கை என்னன்னு பாருங்க நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அனுப்புனாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம் தெரியுதா? வணக்கங்கிற பெயரில் கூட வாழ்க்கையில் கீறல் வர்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்க மாட்டாங்க. அப்படின்னா இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் வணக்கத்தை வச்சு இல்லை, சாதாரணமாக துனியாவினுடைய விஷயங்களை வச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும் பெருமக்களே. எனவே இது போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய வரலாறுகளை, கவுன்சிலிங் வழிகளை நம்ம படிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும். மிக முக்கியமாக குடும்ப வாழ்க்கையினுடைய நிக்காஹினுடைய முதல் கட்டமான அந்த நீயத்தை சரி பண்ணுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒமன் தஸவ்வஜ இம்ராத்தன் வலம் யதஸவ்வஜஹா, எந்த ஒருவன் ஒரு பெண்ணை கரம் பிடிக்கிறானோ, கைப்பிடிக்கிறானோ, நிக்காக செய்கிறானோ, அவன் இந்த நீயத்தில் லியகுல்ல பஸரஹு, யா அல்லாஹ், இந்த நிக்காகின் வழியாக என் பார்வையை ஹராமிலிருந்து நான் பாதுகாப்பேன். நிக்காஹினுடைய முதல் நீயத்து என்ன? என் பார்வையை ஹராமை விட்டு பாதுகாப்பேன். ஒயஹ்சின ஃபர்ஜா, என் உடலை விபச்சாரத்தை விட்டு பாதுகாத்து கற்பொழுக்கத்தோடு வாழ்வேன். கற்புங்கிறது பெண்ணுக்கு மட்டும் ஆணுக்கும் உண்டு, ஆணுக்கும் கற்பொழுக்கம் உண்டு. என் உடலை நான் விபச்சாரத்தில் இருந்து நான் பாதுகாத்து கற்பொழுக்கத்தோடு. ரெண்டாவது. மூணாவது, வயசில ரஹிமஹு, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற இந்த குடும்ப சொந்த பந்த உறவுகள், திருமண பந்தம், இரத்த பந்தம், இந்த உறவுகளை நான் பாதுகாப்பேன், சேர்ந்து வாழ்வேன்.
இது வரைக்கும் நான் தனி மனிதன், இப்போ நான் குடும்பத்தில் வந்துட்டேன், எனவே உறவுகளை நான் பாதுகாப்பேன். 3வது நியத்து. 4வது அந்நாக்கி உள்ளது யுரீதுல் அஃபாஃப், தன்மானத்தோடு அடுத்தவர்கிட்ட தேவையாகாமல் கண்ணியமாக வாழ்வேன் அப்படிங்கிற நியத்தோடு நிக்காஹ் செய்யணும். 4வது. 5வது இந்த நிக்காஹின் வழியாக அல்லாஹ் எனக்கு தருகிற சந்ததிகளை சஜதா செய்கிற சந்ததிகளாக, தொழுகையாளிகளாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான சாலிகான மக்களாக நான் உருவாக்கி தருவேன். இந்த 5 நியத்துடன் தான் நிக்காஹ் மேடையில் கபில்துன்னு சொல்லணும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.